வணக்கம் நண்பர்களே, இது டே 4. இந்த சீரியஸில் 3 வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. அதை பார்க்காதவங்க தயவுசெய்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அண்ட் இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெண்மல்லிகை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காக ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கு. இது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட நாலேஜ் இதில் வளர்ந்துச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் இருக்கிற நோய்கள்லேருந்து அவங்களே பாதுகாத்துக்க முடியும். அவங்கள கிட்ட அட்லீஸ்ட் வருமுன் காப்போம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த வெண்மல்லிகையோட முயற்சி. சரி, வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு செல்லாலேயே எல்லாமே முடிஞ்சுது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். என்னென்னா, ஒரே ஒரு செல் இருந்தது. அந்த செல்லு சுவாசிச்சுது, சாப்பிட்டுச்சு, இனப்பெருக்கம் செஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நகர்ந்துச்சு. அது ஒன்றாவே இருந்துருக்கலாம்ல. ஏன் அது மல்டிபிள் ஆர்கன்ஸாக மாறுச்சு? இது கண்டிப்பான ஒரு கேள்வி தானே. அது மல்டிபிள் ஆர்கன்ஸாக ஏன் மாறுச்சு அப்படின்னும் போது அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். தன்னால் சுயமாக எதையுமே செஞ்சிக்க முடியல. அதுக்கு சில ஒத்துழைப்புகள் தேவைப்பட்டது. இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒத்துழைப்புகள் தேவைப்பட்டது. எந்த செல் கிட்ட ஒவ்வொரு செல் கிட்ட ஒவ்வொரு தன்மைகள் இருந்தது. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாம் ஒற்றுமையாச்சு. ஒரு செல் சுவாசத்துக்கு மட்டும், அது கூட்டமாக சேர்ந்து சுவாசத்தை மட்டும் பார்த்துக்குச்சு. இன்னொரு செல் கூட்டமாக சேர்ந்து ஜீரணத்தை மட்டும் பார்த்துக்குச்சு. இன்னொரு செல்ஸ் கூட்டமாக சேர்ந்து பாதுகாப்பை மட்டும் பார்த்துக்குச்சு. இப்போ நான் புரிஞ்சிருக்கோம் உங்கள் உடம்பில் இருக்கிற எந்தெந்த ஆர்கனை நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, நான் இதுதான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உயிரணுக்கள் ஒன்றாக வாழ தீர்மானிச்சுது. அது ஒன்றா சமூகமாக சேர்ந்து வாழணும், தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் சமூகமாக சேர்ந்து வாழணும்னு நினச்சதுனால்தான் நாம் ஒரு மனுஷனாக உருவெடுத்து நாம் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட உடல் நலம் அப்படின்றது நீங்கள் தீர்மானிக்கிறதில்ல, உங்களோட செல்ஸ் தீர்மானிக்கிறது. இந்த விஷயத்தோட இன்றைக்கி நான் வீடியோவை முடிக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம், இணைந்திருங்க.